கல் அன்றைக்கு சொன்னோன்ட்டா என்ன ஒடுவேன கல் கிடாக்குது. நான் போய் வாங்கி கொண்டு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அடிப்போம். பிடிக்க காலத்தில் 6 மணிக்கு வந்து வீட்டில் இருந்தேன்னா நான் என் கல்லை வாங்கி கொண்டதுக்கான காசை தங்கு காசை கொடுத்து எவ்வளோ வருது? 300 350 ரூபா கொடுத்தா மிச்சத்துக்கு வாங்கி கொண்டு வா கொடுக்க. நீ நல்ல ஆளை தான் போட்டுருக்க காலில். இல்லை நான் கொடுத்தேன். நான் நல்ல வடிவாக தான் காசு சொல்லி தான் கொடுத்தேனால் எனக்கு அது மேல் கிடக்குது. நீ வேலைக்கு போவேன் போகும்போது நின்றா கொண்டு வரேன்னு போட்டு போன ஆளை இன்னும் காணு. ஃபோன் அடிக்க ஃபோன் ஆன்சர் இல்லை. அப்போ ஃபோன் ஓப்போட பார்ப்போம் என்ன நடக்கும். விட்டு எத்தனை மணிக்கு இப்போ இந்த அளவுக்கு இப்போ வேற இப்போ 7 மணிக்கு வந்தவன் இல்லை வெயிலப்பா சிக் எங்களோட இப்போ 200 ரூபா காசை தந்துட்டு நான் படுற பாடு இந்த கல்லுக்க போய் நான் படுற பாடு சிக் அப்படி இவங்க இருக்கிறாங்க போல கல் குடிச்சதையும் கண்டுபிடிக்க போகிறாங்க போல. ஒரு வாரம் போகிறோம் சாத்துவம் முதல் சாத்தி போட்டு கல் அவங்களை பேக்காட்டவனும் வாரம் நான் பெட்டிலேயே போட போகிறேன். சுந்தரம் மழை வேற ஆடி ஆடி வர துறையில் காலை கல் அடிச்சு விட்டான் அப்போ இப்போ ஆனப்பா வாரானே கண்டுட்டாங்க போலவா குடிச்சதையும் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த கட்டியான் பொல்லாத ஆளப்பா ஒரு வாரம். ஆள் அடிச்சுட்டுதான் எனக்கு விளங்குது. வெயில் தெரியுமா வடமராஜிக்கிற கோப்புறையில கதைக்க கூடாது. என்ன வாங்கி கிடைக்கும் கல்லுத்தான் என்ன சரி. இப்ப கடிக்கிறதுக்கு என்ன போத்திரியா கடிக்கிறது? அட மறந்துவேன். நல்ல வடிவா நீ மடியப்பா இந்த நீ மாடி குடி அபச்சாரப்பட்டு குடிக்காத போகணும் வேலை போகணும். அப்ப நான் நேரம் போட்டு எனக்கு சாமான் எப்படி கல்லு சாமான் எங்க முள்ளிக்கு எடுத்தது முள்ளிக்கு நல்லி எடுத்து வந்துடுறேன் பக்கத்துல நினைக்கிறேன். வேலை நேரம் போட்டுதான் எனக்கு நேரம் போன வேலை பண்ணணும். குடிக்கிற நேரங்கள்லாம் போன வாழ் வச்சிருக்க கூடாது. சுந்தரம் மயில் வாகனம் பழைய கல்ல உணிந்து போட்டு எனக்கு வாய்த்த கலைக்கு போட்டு நான் போறேன். ஐயோ நீ என்ன இங்கே வந்த கல்ல உணிந்து என்ன கலந்தாங்க வாங்கி போட்டான் போல நடக்கும். மயில் வாகனம் எனக்கு சுத்தாத இந்நேரம் உங்களுக்கு எவ்வளவு செய்தாலும் எனக்கு நன்றி இல்லையாப்பா. சரியோ நல்ல இடத்துல போய் இதுல இருந்து பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு உங்களை பேச்ச கலக்க நீ நல்ல கல் அடிச்சு போட்டு கலக்க மாட்டா அப்புறம் என்ன வெயிலுக்குள்ள போய் கல்லை வேண்டி கண்ட நல்ல கல் இந்த கல் சரியோ இவைக்கு இந்த விட நான் விளையாட்டு காட்டினேன். சரியோ இவ்வளவு நாளும் நல்ல கல் தான் பண்ணி கொடுத்தேன். இந்த கேமை காட்டி விட பாத்தியோ இதுதான் இதுக்கு விளையாடு. அதை வந்து 350 ரூபா காசுக்கே கல்லை நான் 1 ரூபா பத்திர குடிச்சு போட்டு அதைக்கு வண்டிக்குள்ள தண்ணியை விட்டு கொடுத்துறேன். சரியோ இதுதான் நான் கணக்கு விளையாட்டு நான் செய்வேன்.